காசாவிலே போர் நிறுத்தமானது எதிர்பார்த்ததற்கு மேலாகவே நன்றாக அமுல்படுத்தப்படுவதாக அமெரிக்க வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இன்று இஸ்ரேலில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர அவருடைய இன்றைய இஸ்ரேல் பிரயாணமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சில செய்திகளை உலகத்திற்கு சொல்லும் விதமாகவும் காணப்படுகின்றது. அதை தவிர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இடையிலான எதிர்வரும் வாரங்களில் நடைபெறவிருந்ததாக கருதப்பட்ட ஒரு சந்திப்பானது தற்பொழுது கால வரையறையின்றி ஒத்தி போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உக்ரைனை அமெரிக்கா கைவிட்டு விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்கின்றது. இது தொடர்பான முழுமையான விரிவான விவரங்களை இந்த பகுதியிலே பார்க்கலாம். இன்று உத்தியோகபூர்வ விஜயமாக இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றார் அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், அதாவது அமெரிக்காவின் நம்பர் 2 இடத்தில் இருக்கும் நபர். டொனால்ட் ட்ரம்புக்கு அடுத்தபடியாக மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கும் ஒரு நபர் தான் தற்பொழுது இஸ்ரேலில் தங்கியிருக்கின்றார். குறிப்பாக அவரது இந்த பயணமானது சாதாரண ஒன்றாக கருதப்படவில்லை. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஏற்பட்ட ஒரு பதற்றமானது இந்த அமெரிக்காவில் இருக்கும் உயர் அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களை மத்திய கிழக்கை நோக்கி நகரச் செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் நடத்தியதாக கூறப்படும் ஒரு தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்துள்ளதுடன் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் கடுமையான வான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான காசா மற்றும் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பாக ஹமாஸானது மறுப்பொன்றை தெரிவித்திருந்ததுடன் இந்த தாக்குதல் நடத்திய குழுவிற்கும் தங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றுதான் தற்பொழுது வரை சொல்கின்றது. இதை அமெரிக்காவும் எந்த விதத்திலும் என்டோஸ் செய்யவும் இல்லை, இதை பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கவும் இல்லை. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பும் சரி, இன்று இஸ்ரேலுக்கு சென்றிருக்கும் ஜேடி வான்ஸும் சரி. இன்றைய இந்த விஜயமானது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்கது மட்டுமல்லாமல் இன்றைய தேதிக்கு ஒரு ஹாட் டாபிக் அல்லது ஹாட் விசிட் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்பவத்துடன் ஒப்பிடுகையில் இந்த போர் நிறுத்தமானது அந்த எப்பொழுதாவது முறிந்துவிடும் என்று தான் பெரும்பாலானவர்கள் கருதினார்கள். இருந்த போதும் அன்றைய தினமே அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு இந்த போர் நிறுத்தத்தை முழுமையாக கடைபிடிக்கும்படி ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததாகவும் இது டொனால்ட் ட்ரம்பின் செய்தியை நேரடியாகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் அன்று இரவே இஸ்ரேலானது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இந்த போர் நிறுத்தத்திலிருந்து தாங்கள் விலகவில்லை என்று. அதன் பின்னர் ஹமாஸும் தெரிவித்திருந்தது தாங்களும் இந்த போர் நிறுத்தத்தில் முழுமையாக பங்கு பெற்றுவதற்கு ஆவலோடு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதை ஒட்டித்தான் நேற்று திங்கட்கிழமை தான் குறிப்பாக ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு செல்வதாக இருந்த போதும் இந்த பதற்றங்களை ஓரளவு தணிந்த பின்னர் அவர் செல்வது தான் சிறப்பாக இருக்கும் என்ற ரீதியில் ஒரு நாளைக்கு ஒத்தி போடப்பட்டது அந்த பிரயாணம். அதைத் தொடர்ந்து தான் அவர் இன்று இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார். குறிப்பாக இன்று இஸ்ரேலில் அவர் பேசிய பொழுது முக்கியமான கருத்தாக காணப்பட்டது இந்த போர் நிறுத்தமானது தாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் நன்றாக அமைந்திருக்கின்றது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார், கடந்த 48 மணி நேரங்களில் இங்கு நடைபெற்ற தாக்குதல்கள் மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்கள் அனைத்தும் இந்த போர் நிறுத்தத்தை எந்த ரீதியிலும் பாதிக்காது என்றும் இப்படியான ஒரு போர் நிறுத்தம் ஒன்று அமல்படுத்தப்படும் பொழுது இவை யாவும் எதிர்பார்க்கப்பட்டவை என்று ஒன்றுதான் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் சொல்லியிருக்கும் காரணம் என்னவென்றால் குறிப்பாக காசா மக்களும் இஸ்ரேலிய மக்களும் ஒன்றுக்கொன்று பகை ரீதியான ஒரு பகைமையை பாராட்டி வரும் நிலையில் திடீரென்று ஒரு போர் நிறுத்தம் ஒன்று வரும்போது அது தணிவதற்கு சில காலங்கள் எடுக்கும் என்ற ரீதியிலான ஒரு மறைமுக கருத்து தான் இது. குறிப்பாக சொல்வார்கள் இந்த மழை விட்ட பின்னும் தூவானம் விடாது என்று சொல்வார்கள். அந்த ரீதியிலான ஒரு கருத்து தான் இது. போர் நிறுத்தம் வந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படியான தாக்குதல்கள் நடக்கலாம், ஆனால் அது எந்த ரீதியிலும் போர் நிறுத்தத்தை பாதிக்காது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் சில ஊடகங்களையும் கடுமையாக சாடியிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கும் சில ஊடகங்களையும் மேற்கத்திய சில ஊடகங்களையும் சாடியிருக்கிறார். பெயர் குறிப்பிடவில்லை.
தெரிவித்திருக்கின்றார். சில ஊடகங்கள் இந்த போர் நிறுத்தம் எப்படியாவது முறிந்துவிடும் என்ற ரீதியிலான 100% உறுதிப்படுத்தியே சொல்லியிருந்தன. கடந்த 2 நாட்களாக என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக பார்க்கும் அனைவருக்கும் அப்படித்தான் இருந்தது. இந்த சண்டைகள் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலை என்று தெரிவித்திருந்தது கிட்டத்தட்ட 153 டன் அளவான வெடிகுண்டுகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இஸ்ரேல் தாக்குதலின் மூலம் பயன்படுத்தி இருக்கின்றது. ஸோ இதை ஒப்பிட்டுத்தான் சில ஊடகங்கள், குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்கள், அமெரிக்காவில் இருக்கும் குறிப்பாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக செயற்படும் சில ஊடகங்கள் இதை இந்த போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் போல இருக்கிறது என்று தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செய்திகளை தெரிவித்து வந்தன. இதைத்தான் அவர் இன்று சாடி இருக்கின்றார். அதை தவிர இந்த போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் எந்த காலத்திலும் முறிக்க அல்லது நிர்மூலமாக்க விடமாட்டார் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் இன்று தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், இந்த ஹாஸ்டேஜஸை, அதாவது இறந்த உடல்களை எப்பொழுது சமர்ப்பிப்பது என்று தொடர்பான ஒரு டைம் லைனை அவர் முழுமையாக தெரிவிக்க மறுத்திருந்ததுடன், இந்த ஹமாஸ் எப்பொழுது ஆயுதங்களை ஒப்படைக்கும் என்ற ரீதியிலான கேள்விக்கும் தன்னால் ஒரு நேரத்தை இப்போதைக்கு கூற முடியாது என்றும் இதற்கு சில காலங்கள் எடுக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார். இதுக்கு ஒத்த கருத்தை தான் டொனால்ட் ட்ரம்பும் கடந்த காலங்களில் தெரிவித்து வந்திருந்தார். ஹமாஸுக்கு சில நேரம் கொடுப்பதாகவும் அவர்களுக்கு சில நேரம் தேவைப்படுகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அவரும் தெரிவித்திருந்தார். ஸோ இந்த ஆயுதங்களை ஒப்படைப்பது தான் இஸ்ரேலின் மிக முக்கியமான ஒரு காரணி அல்லது மிக முக்கியமான நிர்பந்தமாக இருக்கிறது. அல்லாவிட்டால் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகளிலிருந்து பின்வாங்குவதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். இருந்த போதும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று அமெரிக்காவின் மிக முக்கிய பிரதிநிதிகள் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை சந்தித்து இந்த போர் நிறுத்தத்திலிருந்து எப்படியும் பின்வாங்கக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அழுத்தமாக தெரிவித்து விட்டார்கள். குறிப்பாக பெஞ்சமின் நெட்டன்யாகுவை விட அவரை சூழ்ந்திருக்கும், அவருக்கு ஆதரவு வழங்கும் சில கட்சிகள் அல்லது சில அரசாங்க உறுப்பினர்கள் தான் அவரை தூண்டுகிறார்கள் அல்லது அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள், இந்த போரை எப்படியாவது மீளத் தொடங்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு விதத்தில். ஸோ அதை எப்படியும் நடத்திவிடக்கூடாது என்பதில் தான் அமெரிக்காவும் குறிப்பாக இருக்கிறது. அதை தவிர இந்த போர் நிறுத்தத்தை முன்னின்று நடத்தும் சில மீடியேட்டர்ஸ் நாடுகளான இந்த அரபு நாடுகள் மற்றும் எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியும் முறித்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் குறியாக இருக்கின்றன. ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைய ஜேடி வேன்ஸின் பயணமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்வது மட்டுமில்லாமல் ஹமாஸுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. போர் நிறுத்தத்தை இருந்து மீறினால் அழிவுகள் கடும் பாதகமாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் என்பதுதான் வெளிப்படையாக அவர்கள் தெரிவிக்க வந்திருக்கும் கருத்து. ஸோ ஏற்கனவே சொன்னதை போல இந்த போர் நிறுத்தத்தை அவ்வளவு இலகுவில் அமெரிக்கா முறிந்து போக செய்யாது. ஏனென்றால் இது டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த போர் நிறுத்தம். அதை முறிந்துவிட்டால் அவருக்கு கெட்ட பேர், அவருடைய முயற்சிகளுக்கு ஒரு தோல்வி என்ற ரீதியிலான ஒரு விளம்பரத்தை உலகத்திற்கு கொடுத்துவிடும். அதற்கு ஒரு காலமும் தற்பொழுது இருக்கும் அமெரிக்க அரசாங்கம் விடாது. ஸோ இந்த போர் நிறுத்தத்தை எவ்வளவு நிர்பந்தத்தின் பேரிலும் இவர்கள் கொண்டு செல்வதைத்தான் விரும்புவார்கள். அது ஒரு விதத்தில் மக்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது என்பதுதான் ஒரு பொதுவான கருத்து. இன்று அமெரிக்க வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. எதிர்வரும் வாரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஹங்கேரியில் நடைபெறுவதாக கடந்த வாரங்களில், குறிப்பாக கடந்த வியாழன் வெள்ளிக்கு பிறகு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டது. இதை டொனால்ட் ட்ரம்பும் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் இன்று வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த சந்திப்பு தொடர்பான எந்த நிகழ்ச்சி நிரலும் எதிர்வரும் சில காலங்களுக்கு இல்லை என்றும் அவை தள்ளி போடப்பட்டுள்ளது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது அந்த அறிக்கை. குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம், கடந்த வியாழக்கிழமை ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் கதைத்து உக்ரைனுக்கு வழங்குவதாக இருந்த அந்த டொமஹாவுக் எனப்படுகின்ற மிகவும் வீரியமான ஒரு மிசைலை வழங்கக்கூடாது அமெரிக்கா என்ற ரீதியிலான ஒரு தன்னுடைய கரிசனையை புட்டின் ட்ரம்புக்கு தெரிவித்ததன் மூலம் அதை ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டதை போல வெள்ளிக்கிழமை அவர் எந்த விதமான பாசிட்டிவ் ஆன்சர்ஸையும் செலன்ஸ்கிக்கு வழங்கவில்லை. இந்த மிசைல்ஸை கொடுப்பது தொடர்பாக குறிப்பாக அவர் இந்த மிசைல்ஸை கொடுத்தால் இந்த போரானது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக நோ சொல்லியிருக்கிறார் செலன்ஸ்கிக்கு. ஸோ அதை ஒத்துத்தான் இப்பொழுது இந்த சந்திப்பு தொடர்பாக, இந்த சந்திப்பு நடைபெறுமா இல்லையா என்பதுதான் ஒரு பெருவாரியான கேள்வியாக இருந்தது. அந்த நிலையில் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்திற்கு இந்த சந்திப்பு நடைபெறாது என்பதும்,
குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இன்று தெரிவித்திருக்கின்றார், தான் தனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை இந்த விடயங்களில் என்று தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் அவர் உக்ரைனை அப்படியே கைவிட்டு விட்டார் போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா தற்பொழுது பிடித்து வைத்திருக்கின்ற இடங்களை விட்டு உக்ரைன் அதை விட்டுத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும். குறிப்பாக ரஷ்யா இப்பொழுது உக்ரைனின் 20% இடத்தை கைப்பற்றிவிட்டது கிழக்கு பகுதியில். குறிப்பாக இந்த டொன்பாஸ்க் ரீஜனைத்தான் ரஷ்யா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், அதிலே குறிப்பாக சில பெருமதி வாய்ந்த கனிம வளங்கள் என்பன அந்த நிலக்கீழில் இருப்பதால் அதை விட்டு கொடுப்பதற்கு உக்ரைனும் தயாராக இல்லை. ரஷ்யாவுக்கு அந்த இடம் மிக முக்கியமாக தேவை, அவர்களது பூகோள ரீதியாக. இந்த நிலையில்தான் அந்த இடத்தை விட்டு கொடுக்கும்படி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களிலும் அழுத்தம் விடுத்திருந்தார். குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமையான சந்திப்பிலும் அழுத்தம் விடுத்துள்ளதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகத்தான் நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கின்றது. ஆனால் ஜெலன்ஸ்கியோ அதை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த நிலையில்தான் தற்பொழுது எங்கெங்கு ரஷ்ய படைகள் நிலை கண்டுள்ளதோ அவற்றுடன் இந்த பிரச்சனையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்காகத்தான் இந்த சீஸ்ஃபயர் தொடர்பாக புட்டினுடன் ட்ரம்ப் கலந்துரையாட விரும்பினார். இருந்த போதும் ரஷ்யா அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் மேலதிகமாக சில பிரதேசங்களை கேட்பதாகவும் தான் தற்பொழுது இருக்கும் பிரச்சனை. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார், தான் இந்த பிரச்சனை மூலம் இதிலே தலையிடுவதன் மூலம் தனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்றும் இரு தரப்பும் போரை நிறுத்துவதில் எந்தவித ஆர்வம் காட்டவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் என்ற தேதி. இதனால் தான் தற்பொழுது உக்ரைனை அமெரிக்கா கைவிட்டு விட்டது போன்ற ஒரு தோற்றம் தான் தெரிகிறது. இது ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல செயல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரஷ்யாவுக்கு நன்றாக தெரியும், ஐரோப்பிய நாடுகள் அந்த அளவுக்கு அமெரிக்காவை போல உக்ரைனுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கக்கூடிய ரீதியில் பொருளாதார ரீதியாகவும் இல்லை, ஆயுத ரீதியாகவும் இல்லை என்பதை ரஷ்யா நன்கு அறியும். ஏனென்றால் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் 2 உலக யுத்தங்களை கண்டவர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த போரை முற்றுவதற்கு அல்லது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு விடமாட்டார்கள். ஸோ தனக்கு எப்படியும் வெற்றி கிடைக்கும் என்ற ரீதியில் தான் புட்டின் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மிக முக்கியமான சிந்தனையே அமெரிக்காவை இந்த போரினுள் கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதுதான். அமெரிக்கா வந்தால் இந்த போரின் திசையை மாறிவிடும் என்பதை அவர் நன்கு அறிவார். அதனால் தான் தற்பொழுது ட்ரம்ப் செய்ய இருக்கும் உதவிகளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த வியாழக்கிழமை ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததை போல செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த டொமாஹாக் மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்க விடாமல் செய்ததன் மூலம் இது ஒரு ரஷ்யாவுக்கு ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு வெற்றி. ஆனால் இது போர் நிறுத்தத்தை எவ்வளவு காலத்திற்கு போர் நிறுத்தம் இல்லாமல் போரை எவ்வளவு காலத்திற்கு இழுத்து செல்லலாம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ரஷ்யாவின் பொருளாதாரம் அவ்வளவு பெரிய நன்றாக இல்லை, நலிவடைந்துதான் காணப்படுகிறது. ஸோ இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதில் ரஷ்யாவுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் சில இடங்களை பெற்றுக்கொள்வதில் தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் என்பதுதான் பொழுது வெளிப்படையான உண்மை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது வரை போர் நிறுத்தத்திற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் கடுமையான தாக்குதல்கள் உக்ரைனில் நடைபெற்றிருக்கின்றன என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஐரோப்பிய நாடுகள் இதற்கு என்ன விதமான ரியாக்ஷன்ஸை கொடுக்க போகின்றன. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு போர். ரஷ்யாவின் கை எப்படியும் ஐரோப்பாவில் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக நேட்டோ குறியாக இருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெலன்ஸ்கிக்கு என்ன விதமான ஆதரவுகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கப் போகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஏதும் மேலதிகமாக அவருடைய மனம் மாறி அல்லது உங்களுக்கு தெரியும் மாறி மாறி பேசுபவர் இந்த முறையும் ஏதாவது மாறி பேசுகிறாரா என்பதை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.